வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இன்று நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களும் வாக்களித்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். ஆளும் கூட்டணி சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சார்பில் திரு பி. சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டிக்களத்தில் உள்ளனர். ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை பிரதமர் திரு நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார். பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் இந்தியா கண்டிப்பதாகவும், பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பிரியதர்ஷினி நகர், காமராஜ் நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், அன்னை நகர், நாவர்குளம், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், அவ்வை நகர், பல் மருத்துவக் கல்லூரி, உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடலின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷு நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் இந்திய அணி சிங்கப்பூர் அணிக்கு எதிராக அமோக வெற்றி பெற்று சூப்பர் 4 நிலைக்கு தகுதி பெற்றுள்ளது. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று நடைபெறவுள்ளது. தொடக்க ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.